ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வரும் வாரத்துல இந்திய சந்தையை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் மற்றும் உலகளாவிய அரசியல் பாட்டங்கள் குறித்து இந்த வீடியோல விரிவாக பார்ப்போம். அதே போல இந்த வாரத்துல நிறுவனங்கள் அறிவிக்கக்கூடிய காலாண்டு முடிவுகள் மற்ற நிறுவனங்கள் எடுத்துக்கக்கூடிய ஆர்டர்களை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். ஈரான் ஸ்டேட் ஆஃப் காமர்ஸ் நியூஸ் மூடியதாக அறிவித்ததை அடுத்து அமெரிக்கா ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அதற்கு பதிலடியாக ஈரானும் பக்ரைன் இந்த மாதிரி நாட்டில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இதன் காரணமாக குவாண்ட் கச்சா எண்ணெய் 76 80 ரூபா ஒரு பீரல் வரம்பில் நகர்ந்துள்ளது. இது கடந்த வாரத்துடன் ஒப்பிடும்போது கணிசமாக உயர்வாக பார்க்கப்படுகிறது. நாளைக்கு திங்கட்கிழமை காலையில இந்த நியூஸ்னால கொஞ்சம் மார்க்கெட்ல ஒரு பலவீனமாக தொடங்கக்கூடும். அதே நேரத்துல இந்த பதற்றமானது தொடர்ந்து நீடிச்சிச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட் வணிக வாகனங்கள் இந்த கூட்டாயிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் பாதிக்கப்படும். ஐஓசி, பெட்ரோல், பிபிசிஎல் எல்லாமே பாதிக்கக்கூடும். அதை பத்தி அதாவது பாதிக்கக்கூடும் என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், இல்லை செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அதனால இந்த செய்தியை நீங்க கவனமா விட்டு பார்க்கறது நல்லது. நம்ம நாட்டுக்கு இது முக்கியமான செய்தி. crude oil 90% நம்ம இறக்குமதி பண்றதுனால இந்த செய்தியை நீங்க அப்பக்கப்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லாருமே ஒரு சர்வசாதாரணமா எடுத்துக்கிட்டாலும் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அதனால கவனமா பார்த்துக்கிட்டு பண்ணுங்க. வரும் வாரத்துல இந்தியாவின் முன்னணி நிறுவனங்கள் தங்களது முதல் காலாண்டு நிதி நிலை முடிவுகளை வெளியாக உள்ளன. இது சந்தையின் போக்கை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். என்னதான் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலும் நம்ம நாட்டோட சேர்ந்த நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகளை பற்றி ஸ்பெசிபிக்கா அந்தந்த பங்குகள் விலை ஏற்றமோ இல்ல விலை இறக்கமோ இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால நீங்க ஸ்பெசிபிக்கா ஸ்டாக்கை பார்த்து நீங்க முடிவு பண்ணி பையிங் பண்றது நல்லது. திங்கட்கிழமை நாளைக்கு கட்சியல் டெக்னாலஜியும் பஜாஜ் கன்சூமர் கேரும் நாளைக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை டாடா எலக்ஸி, எல்என்டி கிடையாது, எல்என்டி டெக்னாலஜி கம்பெனி, ஆதித்யா பிர்லா மணி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வெளியிடுறாங்க. ஜூலை 15 புதன்கிழமை HDFC ஏஎம்சி, HDFC லைஃப், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க் இதை தவிர்த்துட்டு மற்ற நிறுவனங்களும் முதலீட்டு ரிசல்ட்டை அறிவிப்பாங்க. முக்கியமான பங்குகளை நம்ம எடுத்து சொல்லுவோம். சந்தையில ஒரு வேட்டேஜ் உள்ள பங்குகளை எடுத்து சொல்றோம். அதே நேரத்துல வியாழக்கிழமை விப்ரோ, டெக் மஹிந்திரா, பிஹெச்இஎல், ஜியோ பினான்சியல் சர்வீஸ், ஐடிசி ஹோட்டல், பாலிகா நிறுவனங்கள் வியாழக்கிழமை வெளியிட்டுதுங்க. வெள்ளிக்கிழமை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி முக்கியமான ரிசல்ட்டுங்க, வார இறுதியில வருது. அப்போ டாடா டெக்னாலஜி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஆர்பிஎல் பேங்க். சனிக்கிழமை ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் மஹிந்திரா பேங்க், எஸ் பேங்க் போன்ற முன்னணி வங்கி முடிவுகள் ஒரே நாள்ல இந்த வார சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் சனிக்கிழமை வெளிவருகிறது. அதே போல வரும் வாரத்துல முக்கியமான பொருளாதார தகவல்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வரும் வாரத்துல சந்தையில ஏற்ற இறக்குகளை பார்க்கும் முக்கிய காரணிகள். ஓகேங்களா? ஏன்னா உலகளாவிய சந்தையை பாதிக்கக்கூடிய முக்கிய பணவீக்க தகவல்கள் இன்ஃபிளேஷன் டேட்டா இந்த வாரத்தில் வெளியாகின்றன. இந்திய நுகர்வோர் சிபிஐ ஜூன் மாதத்திற்கான இந்தியாவின் சிபிஐ தரவு திங்கட்கிழமை வெளியாகிறது. இது கடந்த முறையை விட 4.30% வரை உயரக்கூடும் என ஆர்பிஐ கணித்துள்ளது. இதை விட குறைவா வந்துச்சுன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் பார்ப்போம். ஆர்பிஐ 4.3% வரை உயரக்கூடும் என ஆர்பிஐ கணித்துள்ளது. இதை விட அதிகமா வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பாதிப்பு, சந்தைக்கு பாதிப்பு வரும். இந்தியா மொத்த விற்பனை பணவீக்க WPI செவ்வாய்க்கிழமை வெளியாகியது. கடந்த முறை இது 9.68% இருந்தது. இந்த முறை 9.15% இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. WPI டேட்டா
அதே போல அமெரிக்கா பணவீக்க சிபிஐ வந்து அமெரிக்காவின் பணவீக்க தகவல் செவ்வாய்க்கிழமை வெளியாகிறது. இது அமெரிக்கா சந்தையிலும் அதன் எதிரொலியாக உலக சந்தையிலும் இந்திய சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல நம்ம பங்கு சந்தைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பணவீக்கம் ஆர்பிஐ கணக்குப்படி வந்துச்சுன்னா நல்லதுங்க. பார்ப்போம். எஃப்ஐ வந்து நம்ம கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து பங்குகளை விட்டு வந்த வெளிநாட்டு போர்ட்போலியோ முதலீட்டாக எஃப்ஐஐ வந்து நடப்பு ஜூலை மாதத்தில் முதல் பாதியிலே ஜூலை 12 வரை சுமார் 15,157 கோடி மதிப்பிலான பங்குகளை வாங்கியுள்ளனர். இது சந்தைக்கு ஒரு சாதகமான மற்றும் நிலையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. வாரத்தின் தொடக்கத்தில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் உலக அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் வார இறுதியில் வெளியாகும் ரிலையன்ஸ் மற்றும் முன்னணி வங்கிகளின் காலாண்டு முடிவுகளை பொறுத்து சந்தையின் நகர்வுகள் இந்த வாரமே இருக்கும். காலாண்டு முடிவுகளால் கவனிக்க வேண்டிய பங்குகள் எடுத்துன்னா உலகளாவிய சந்தை பலவீனமாக இருந்தாலும் சில நிறுவனங்கள் வந்து நல்ல செய்திகள் மற்றும் ஆர்டர்களை பெற்றுள்ளன. அவற்றை நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு ஆர்டர் மற்றும் ஒப்பந்தங்கள் ஆர்டர் மற்றும் டீல்ஸை பார்த்துக்கிட்டு நீங்க டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் பிரீமியர் எக்ஸ்பென்சிங் வந்து இது வந்து நிறுவனத்தை வந்து 41.3% பங்குகளை வாங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,500 கோடி இதுல இது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதே போல கச்எஃப்சிஎல், ரயில்டெல், அயான் எக்ஸ்சேஞ்ச் இந்த நிறுவனங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைத்துள்ளன. அயான் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்திற்கு மத்திய கிழக்கிலிருந்து ஆர்டர் கிடைத்துள்ளது. டிக்சன் டெக்னாலஜிக்கு விவோ நிறுவனத்துடான இவர்களின் டீலுக்கு அரசாங்க ஒப்புதல் கிடைத்துள்ளது. ஜிண்டால் ஸ்டீல் வந்து பெரிய முதலீட்டு திட்டங்களை அறிவித்துள்ளது. ஆர்இசி வந்து நிறுவனம் திரிபுராவில் பெரிய முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. பாரதி ஏர்டெல் சமீபத்தில் டிவிடன் அறிவித்துள்ளது. சிறப்பான காலாண்டு முடிவுகள் குவார்டர் 1 வந்து இந்தியன் பேங்க் மற்றும் மகாராஷ்டிரா 2 பொதுத்துறை வங்கிகளும் சிறந்த காலாண்டு முடிவுகளை லாப வளர்ச்சி பதிவு செய்துள்ளன. நாளை சந்தையில திசையை தீர்மானிக்க நிப்டி டாப் 10 வெயிட்டேஜ் உள்ள பங்குகளை பார்த்துக்கோங்க. HDFC பேங்க் அதிக வெயிட்டேஜ் இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை ரிசல்ட் வேற வருது. வெள்ளிக்கிழமை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரிசல்ட் வருது. இது மூன்றும் சேர்ந்து நிப்டியில கிட்டத்தட்ட 28% வெயிட்டேஜ் கொண்டு உள்ளன. அதே நேரத்தில் முக்கிய துறைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பினான்சியல் சர்வீஸ் வந்து நிதிச்சேவை வந்து 37% வெயிட்டேஜும் மிகவும் முக்கியமாக அந்த செக்டாக பார்த்துக்கோங்க. ஆயில் கேஸ் கன்சூமர் ஃபியூல்ஸ் வந்து 9.5 வெயிட்டேஜ். ஐடி செக்டார் வெயிட்டேஜ் வந்து இப்ப மறுசீலனை பண்ணி வெயிட்டேஜ் சற்றே குறைந்திருந்தாலும் இதுவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால இந்த செக்டாரை எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களுடைய ட்ரேடிங் செட்டப்பை மாத்திக்கிறது நல்லது. சர்வதேச அரசியல் பதற்றத்தால் நாளை காலையில சந்தையானது சற்று பலவீனமாக தொடங்கினாலும் நம்ம கம்பெனியான நம்ம இதுல லிஸ்ட் ஆகக்கூடிய கம்பெனிகள் நல்ல காலாண்டு முடிவுகள் மற்றும் ஆர்டர்கள் பெற்ற இண்டிவிஜுவல் ஸ்டாக்குகள் வந்து நல்லா மேல நகர வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த பங்குகள் எல்லாம் நல்ல ரிசல்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வந்து நீங்க வந்து ட்ரேடு பண்ணிக்கிறது நல்லது. அதே நேரத்துல கச்சா எண்ணெய் விலையை வந்து விலையேற்றத்தால பாதிக்கப்படக்கூடிய முக்கிய பங்குகள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனைனால கமாஸ் நீசத்தை மூடியதும் அதுக்கு போட்டியாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலும் கச்சா எண்ணெய் விலை உயர்த்தக்கூடும் என விலை உயர்ந்தால் கீழே உள்ள இந்த பங்குகள் எல்லாமே பாதிக்கப்படும். அதாவது என்னென்ன பங்குகள் என்ன அப்படின்னா ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன், HPCL, பிபிசிஎல் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போன்ற நிறுவனங்களில் லாப வரம்பு பாதிக்கப்படலாம். அதை சார்ந்த பெயிண்ட் நிறுவனங்களான பெயிண்ட் தயாரிப்பில் எண்ணெய் கச்சா எண்ணெய் ஒரு முக்கிய மூலப்பொருள் என்பதால்
இதன் விலை உயர்வு இவற்றை பாதிக்கும். அதாவது ஏசியன் பெயிண்ட், பல்ஜர் பெயிண்ட், அந்த கன்சால் நிகழாக்கு போன்ற இது பாதிக்கப்படும். அதே போல வணிக வாகன தயாரிப்பு கமர்ஷியல் வெஹிக்கிள் அசோக் லேலாண்ட், டாடா மோட்டார்ஸ்ல கமர்ஷியல் செக்மெண்ட், ஈச்சர் மோட்டார்ஸ், ஃபோர்ஸ் மோட்டார் போன்ற பங்குகளும் பாதிக்கப்படலாம். பயணிகள் வாகனங்கள் இவி மாற்று கொண்டிருக்க பெரிய பாதிப்பு இருக்காது. அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் எல்லாமே பெரும்பாலும் எல்லாமே இவி சேல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறதுனால கச்சா எண்ணெய் விலைனால அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஆனா வணிக வாகனங்கள் பிரிவில் உள்ள பங்குகள் பாதிப்பு இருக்கும். அதே நேரத்துல உலோகங்கள் மற்றும் கமாடிட்டி, மெட்டல் மற்றும் கமாடிட்டி எண்ணெய் விலை உயரும் போது பொதுவாக உலோகங்களின் தேவை குறையலாம். இதனால் நால்கோ, ஹிந்துஸ்தான் சிங்கு, வேதாந்தா போன்ற பாரம்பரிய மெட்டல் பங்குகளில் எதிர்மறை தாக்கல் வரலாம். அதாவது ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், இல்ல செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அதாவது இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கச்சா எண்ணெய் விலையானது ஏறிச்சு அப்படின்னா, கச்சா விலை உயர்ந்து கொண்டே போச்சு அப்படின்னா இந்த செக்டாரில் உள்ள பங்குகள் எல்லாமே பாதிக்கப்படும். அதனால கச்சா எண்ணெய் விலையானது 2% 5% வரை உயர்ந்தால் இந்திய பங்கு சந்தையில் திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய சரிவை, நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடும். வாரத்தின் தொடக்கத்தில் கச்சா எண்ணெய் விலை மற்றும் உலக அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் வார இறுதிக்குள் வெளியாகும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மற்றும் முன்னணி வங்கிகளின் காலாண்டு முடிவுகளை பொறுத்தும் சந்தையின் நகர்வானது இருக்கும். அதனால இந்த பங்குகள்லாம் டெக்னிக்கலாகவும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிபிக் பங்குகளை நீங்க தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணிக்கலாம். அதே போல அடுத்த வாரத்துல வரக்கூடிய முக்கியமான டேட்டாக்கள் எல்லாம் நீங்க வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டேட்டாவுடையும் அந்தந்த நாள்ல விளக்கம் சொல்லுவோம். ஆனா நமக்கு மார்க்கெட்டுக்கு எஃப்ஐ எஃப்ஐ உள்ள வந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அந்த 3 நாள் வரக்கூடிய டேட்டா, செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவுடைய பணவீக்க டேட்டா, இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்க ட்ரேடிங் செட்டப்பை மாத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. கமெண்ட் போடாம இருக்காதீங்க, ஏதோ ஒரு கமெண்ட போட்டு விடுங்க. அதே போல நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பார்வையாளர் யூகோ பேங்க கேட்டிருந்தாப்புல. யூகோ பேங்க் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. HFCL கன்சிடர் பண்ணலாமா கேட்டிருந்திருக்காப்புல. அதுக்கு நல்ல ஆர்டர், வெளிநாட்டு ஆர்டர் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதுக்கு HFCL கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு ஸ்டாக் என்னமோ கேட்டிருந்தாப்புல. இது என்ன ஸ்டாக் நான் இல்லை, அவருக்கு அடுத்த வீடியோல போடுவோம். இந்த ஸ்டாக் எல்லாம் மூவ்மெண்டம் கொடுக்கக்கூடிய பங்குகள். இந்த பங்குகள் எல்லாம் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோ. கேப்ஸ்டன் சர்வீஸ், HFCL, இந்த ஜைடஸ் வெல்னஸ்லாம் நல்லா பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதை கட் பண்ணிச்சுன்னா நல்லா இந்த ஸ்டாக் ஆனது மேலே போகும். கிர்லோசோ இன்ஜினியரிங் நல்லா கீழே புல் பேக் ஆகிக்கிட்டு இருக்கு. மூவ்மெண்ட்டும் ட்ரேடுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனந்த கதிலாம் நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நல்லா மேலே போகும். வேலையுமே பில்டப் ஆகிக்கிட்டே வருது. HFCL வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு கெமாத்திலி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலும் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ல இருக்குங்க. அதே போல HFCL நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது HFCL. கிரீஸ் காட்டன்ல மூவ்மெண்ட்டும் வேல்யூ நல்லா பில்டப் ஆகிக்கிட்டு வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது முயற்சி. இந்த நாய்கா ஸ்டாக்ஸா வச்சுக்கோங்க. சின்ன ஒரு இறக்கம் வந்துச்சு அப்படின்னா ஒரு 315 ரூபாய் முடிய கூட வரலாம். இல்ல 338 ரூபாய்க்கு மேல ஸ்ட்ராங்கா ஒரு 1 ஹவர் கேட்ல க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அடுத்து 350 ரூபாய் முடியும். இந்த நாய்கா இ காமர்ஸ் சர்வீஸ் ஆனது போடலாம். இது லாஸ்ட்ல ப்ராஃபிட் புக்கிங், லாஸ்ட்ல ரெக்கவரி ஆயிடுச்சு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் நம்ம 2025 நம்ம வாங்கி வச்சுக்கணும். என்னன்னா 2020 ரூபாய் இந்த ரேஞ்சில் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமும் வாங்கணும், வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல திரிவேணி, இந்த ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டாக்ஸை நீங்க திரிவேணி இன்ஜினியரிங் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க இருக்கு. இந்த ஸ்டாக்ஸும் வேலையுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. பிசிபி பேட்டர்ன் வருது.
இந்த டிலிவரி இன்ஜினியரிங் உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக் எல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கிறேன். நான் இந்த வாரத்துல இந்த ஸ்டாக்ஸை தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஏதாவது உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.